கடன் இல்லைன்னாவே நீ ராஜா, பட்டினியா கூட படுத்துக்கலாம், தண்ணி குடிச்சிட்டு கூட படுத்துக்கலாம். கடன்ன்றதே லைஃப்ல எவனுமே வாங்க முடியாது. நைட்ல தூக்கம் வராது, சாப்பிட முடியாது. நான் படுக்கிறதுக்கு முன்னாடி கடங்காரனை பார்த்துட்டு தான் படுப்பேன். என்னை எழுப்புறதும் கடங்காரனா தான் இருக்கும். அடகு கட்டாமலாம் என் வீட்டெல்லாம் பூட்டியிருக்கேன், பூட்டி ஜாமெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கடன்காரங்க வீட்டுக்கு எப்படி இருந்தாலும் வந்துருவாங்க இல்லையா, அவங்களுக்காக எந்த மாதிரிலாம் பயந்து ஒளிஞ்சிருந்தீங்க? லேட்டா வருவேன். நைட்டு 10:30 மணி 11 மணிக்கு போனாலும் 11 மணிக்கு வருவேன். காலையில 5 மணிக்கே வந்து எழுப்புவாங்க. செத்து கூட போயிடலாம், ஆனா அதை விட பயங்கரமான ரொம்ப கொடுமையா இருக்கும். வீடு தேடி வந்து அவன் கேட்கும் போது கண்டிப்பா ஒழுங்கா கேட்டிருக்க மாட்டான். வேடிக்கை பார்ப்பாங்க, பக்கத்துல அக்கத்துல எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க தான். அவமானமா இருக்கும், அசிங்கமா தான் இருக்கும். அதெல்லாம் தாங்கிட்டு தான் போயிடும். இப்ப அந்த நிலைமைய கொஞ்சம் மாத்திட்டேன். என் பையனெல்லாம் படிக்க வச்சு இப்ப அவன் வந்து ஒரு ஷெஃப்பா வேலைக்கு போயிருக்கான். 1 வருஷம் 3 வருஷமா நிம்மதியா தூங்குறேன். எந்த கடங்காரம் போகணும் என்ன போன் பண்றது கிடையாது. என்ன வந்து எந்த கடங்காரனும் எழுப்புறது கிடையாது. இப்ப என் வீட்டுக்கு எந்த நேரம் வேணாலும் போவேன், எந்த நேரம் வேணாலும் இருப்பேன். முன்னெல்லாம் பகல்ல வீட்டுல இருக்கிறதே யோசிப்பேன். அதுக்காகவே எங்கன்னா வேலை எல்லாம் வெளியில எங்கன்னா போயிட்டு உட்காந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு